வணக்கம் நண்பர்களே. மழை நீரை குடிநீராகவும் மற்ற எல்லா வீட்டு பயன்பாட்டுக்கும் பயன்படுத்துறதுக்காக வேண்டி இந்த மொட்டை மாடியிலேருந்து மழை நீர் வெளியேற பைப்பு இது. இந்த தண்ணி பார்த்திங்கனாக்கா வெளியேறதுக்கு இங்கே இந்த பைப்பு தண்ணி கீழே போகிறதுக்கு வச்சுருக்குது. இங்கே ஒரு கேட் வால் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா இது அப்படியே கீழ்நிலை தொட்டிக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். இது ஆரம்பத்தில் மழை பெய்ய ஆரம்பித்த உடனேவும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா மழை பெய்யுதுன்னா அந்த தண்ணியை வெளியில் விட்டுறணும். இந்த கேட் வால் திறந்து விட்டுட்டோம்னாக்கா, இதை அடைச்சி விட்டுட்டோம்னாக்கா அந்த அழுக்கெல்லாம் இந்த கேட் வால் வழியாக வெளியேறிடும். வெளியேறின பிறகு இதை திறந்து விட்டுட்டு இந்த தொட்டிக்கு போகிற கீழ்நிலை தொட்டிக்கு போகிற இங்கே கேட் வால் திறந்துட்டு இதை அடைச்சிட்டோம் அப்படின்னாக்க தண்ணி பூராமே தொட்டிக்கு போயிடும். இப்போ என்னன்னாக்க சும்மா அளவான சாரல் தான் பேஞ்சிட்ருக்கு. 2 கேட்வாலுமே இப்போ மூடி வச்சுருக்கோம். கீழே போகிறதும் மூடியாச்சு, தொட்டிக்கும் மூடியாச்சு. தண்ணி இந்த பைப்லேயே அப்படியே தேங்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் என்ன பண்ணியிருக்கோம்னாக்க சொட்டு நீர் பாசனத்துக்கு போடுற அந்த சின்ன சின்ன பார்ட்ஸை யூஸ் பண்ணி இதில் ஒரு தொலை போட்டு இப்போ தண்ணி இதில் தேங்கி நிற்கிது. இந்த தண்ணி அப்படியே இந்த 16 mm ஓஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட என்ன ஓஸ் இருக்கோ, நம்மகிட்ட பழசாக இருந்ததை எடுத்து அப்படியே வீட்டுக்குள்ளே போகுது. உள்ளே எவ்வளோ தண்ணி கிடைக்குதுன்னு பார்ப்போம். குடிநீருக்கு சேகரிக்கிறோம். இது இந்த ஓஸ் வீட்டுக்குள்ளே அப்படியே வருது. இது எப்போ மழை வருதோ அப்போ மட்டும் எடுத்து வீட்டுக்குள்ளார போட்டு இதில் பாருங்கள் தண்ணி ஒரு நூல் துணி அழகாக கட்டி 2 ட்ரம் வச்சுருக்கோம். இது ஒரு ட்ரம்மு, பக்கத்துலேயே இந்த பச்சை நேரத்தில் ஒரு ட்ரம் இருக்குது. இந்த ட்ரம்முங்களுமே பார்த்திங்கனாக்கா உணவுப் பொருள் பால் பொருட்கள். இது லிக்விட் குளுக்கோஸ் ட்ரம்மு. கெமிக்கல் ட்ரம் தயவு செய்து வாங்கிடாதீங்க. பாருங்கள், லிக்விட் குளுக்கோஸ். அது பால் பொருள் கண்டென்ஸ்டு மில்க். இந்த மாதிரி தண்ணியை சேகரித்து வச்சுக்கிட்டோம்னாக்க பல மாதங்கள் ஆனாலும் அது ஒன்றுமே ஆகிறது கிடையாது. ஏன்னா அழகாக துணி போட்டு கட்டி வச்சிடுறோம். கொசுவோ வேறு எந்த பூச்சிகளுமே உள்ளே போகாத அளவுக்கு நம்ம தேவைக்கு அப்பப்போ எடுத்து மண்பானையில் ஊற்றி வச்சு குடிச்சுக்கிறோம். மழை நீர் உயிர் நீர்னு சொல்லுவாங்க. மழை நீரை விட ஒரு சிறந்த விஷயம் எதுவுமே இருக்காது. அவையால் நீங்களும் மழை நீரை சேகரித்து குடிநீருக்கும் மற்ற தேவைகள், குளிக்க, துவைக்க, எல்லா பயன்பாடு, சமைக்க எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். பூலோக சொர்க்கம்னாக்க அது இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுல தான் இருக்குது. நன்றி.